everyone, assalamu alaikum friends, welcome to Afsheen's recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல நம்ம பார்க்க போற ஒரு சைடு டிஷ் என்னன்னா சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிடுற மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் பட்டாணி எல்லாம் போட்டு செய்யக்கூடிய ஒரு குருமா தான் எப்படி பண்ண போறோம்ன்றது நம்ம பார்க்க போறோம். இந்த குருமால வந்து பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் அப்படின்னு நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன். தேங்காய் அரைக்கும் போதே அந்த சோம்புமே சேர்த்து அரைச்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்திருக்கேன். 2 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்திருக்கேன். 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு கேரட், அப்புறம் இந்த குருமா செய்யறதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சிருந்த பட்டை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துடலாம். அதை லைட்டாக வெடிச்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகாவும் நம்ம வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் கலந்துடலாம். இது எண்ணெயில நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கும். பட் ஆனால் நம்ம வந்து இது குக்கரில் தான் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக பாத்திரத்தில் தாளிச்சிருக்கேன். நான் கடைசியாக இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். ஸோ இது ரொம்ப வேகணும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே அந்த மாதிரி தான், கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ரெண்டுமே கலந்து அரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு, இஞ்சி 1 ஸ்பூன், பூண்டு 1 ஸ்பூன், ரெண்டுமே ஒரு ஸ்பூன்ன்ற கணக்குக்கு நான் 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது வதங்கி முடிச்சதுக்கு அப்புறமா தூள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். நெக்ஸ்ட் மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்தது கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட இது நல்லா கலந்துட்டு இதுல வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் நேரம் வேகட்டும். பட்டாணி வந்து நான் ஃபர்ஸ்ட் வேக வைக்கல, ஏன்னா நம்ம குக்கரில் தான் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ நான் பட்டாணி வேக வைக்கல. பட்டாணி வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊறி இருக்க தண்ணியில் ஊறி நான் அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சு எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அப்பப்போ அந்த கிச்சடியில் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி குருமா செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதில் கொஞ்சம் சின்ன சின்னதாக முளை வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸில், ஒரு கண்டெய்னரில் போட்டு நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு, அது ஒரு 20 days 15 days வரைக்கும் ரொம்ப நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த மசாலா கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பும் தேங்காயும் கலந்து அரைச்சி அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதில் எதுக்காக சோம்பு சேர்த்துருக்குன்னா, அது வந்து கொஞ்சம் ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே அந்த டேஸ்ட் ஃபீல் ஆகும். அதுக்காக தான் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இது வந்து குக்கருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போடலாம், ஏன்னா குக்கரில் நம்ம வைக்க போகிறோம்.
இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து எதுவுமே வந்து வேகாத மாதிரி இருக்காது. ரொம்ப நல்லா வெந்திருக்கும். சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. நான் வந்து இதை குக்கருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும். எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு கரெக்டாக 3 விசில் விட்டால் போதும். அதுக்கு மேலே விட தேவையில்லை. 3 விசிலில் நல்லா சூப்பராக வெந்து கரெக்டாக நம்ம குருமா ரெடியாக இருக்கும். இது வயசானவங்க கூட சாப்பிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேகலை, கடிக்க முடியல அப்படின்ற மாதிரி பிரச்சனையே இருக்காது. பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துடுச்சு. பாருங்க, ரொம்ப சூப்பராக நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனுடைய டேஸ்ட்டுமே இதில் நமக்கு நல்லா ஃபீல் ஆகும். இப்போது இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நான் ஏன் முன்னாடியே சேர்க்கலனாக்கா அது அனலில் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வாசனை நல்லா இருக்கும். அது கூட இந்த குருமா எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆப்ஷன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.